இவங்க 2 பேரும் ஒண்ணா என்ன பண்றாங்க? ரொம்ப விசித்திரமா இருக்கே. இப்பதான் எனக்கு சில விஷயங்கள் புரிய வருது அண்ணி. அண்ணி மறந்துட்டீங்களா, அந்த பல்விந்தரும் மலிஷ்காவும் உங்களோட எதிரி தானே? எதிரிக்கு எதிரி எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களை ஏமாத்துறதுக்கு இவங்க ஒண்ணு சேர்ந்திருக்கலாம்ல. 2 பேரும் சேர்ந்து ரிஷி ப்ரோவை ஏமாத்திருக்காங்க. மலிஷ்கா என்னுடைய விரோதி, அத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அவ எப்படி பல்விந்தர் கூட இருப்பா? அண்ணி நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. என் பாயிண்ட புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. மலிஷ்கா ரிஷி ப்ரோவை எப்பவும் ஏமாத்த மாட்டா, ஒத்துக்கிறேன். ஆனா உங்களை மாட்டி விட பார்த்தால, உங்க மேல கேஸ் போயிட்டு இருந்தது. ரிஷி ப்ரோ மேல தப்பு இல்லையே. கேஸ் உங்க பேர்ல உங்களுக்காக நடந்துட்டு இருந்தது. ரிஷி ப்ரோ தான் அதுல இருந்து உங்களை காப்பாத்தி இருக்காரு. உங்களை மாட்டி விட தான் முயற்சி பண்ணிருக்காங்க. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இங்க இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததே, அதாவது சாப்பாட்டுல விஷம், என்ன மாட்டி விடுறதுக்காக மலிஷ்கா கலந்திருக்காளா? ஆனா என்ன காப்பாத்த போய் ரிஷி இப்ப மாட்டிக்கிட்டான். எக்ஸாக்ட்லி அண்ணிமா. மலிஷ்கா உங்களுக்கு தான் குறி வச்சிருக்கா. மலிஷ்கா உங்களை மட்டும் தான் குறி வச்சிருக்கா. சரி, நம்ம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. வா. மலிஷ்கா உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் என் கூட வாங்க. அம்மா நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. அந்த லக்ஷ்மியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. நீல மனசுல எது வரைக்கும் இந்த லக்ஷ்மி மேல இந்த கோபம், வெறுப்பு, பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இவ லக்ஷ்மியை ஏத்துக்க மாட்டா. ஆனா அம்மா என்னைக்கு லக்ஷ்மியை இவ ஏத்துப்பாலோ அன்னைக்கு நிச்சயமா இந்த வீட்டுல சந்தோஷம் நிறைஞ்சிருக்குமா. அன்னைக்கு நீலமோட முகத்திலையும் கண்டிப்பா சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். அப்படின்னா அந்த நல்ல நாள் கொஞ்சம் சீக்கிரமே வரட்டும். சரி சரி, நீ இப்ப கிளம்பு. அவதான் வான்னு சொல்லிட்டு போயிருக்கல்ல. என்ன இந்த சிங்க குட்டி சரி பண்ணிடுவா. நீ போயே உன் பெண் சிங்கத்தை சமாளிடா. லக்ஷ்மி மோசமானவ, அவ ஒரு கெட்ட சகுனம் அப்படிங்கிற எண்ணம் எப்ப எல்லார் மனசுலயும் வருதோ அன்னைக்குதான் வீட்டுக்கு விடிவு காலம். அவ நல்லவங்கிற எண்ணம் அழிஞ்சாவே இந்த வீட்டுல சந்தோஷம் தானா வரும். வீரண்ணா, அம்மா, இன்ஃபேக்ட் ரிஷியும் தான். நானும் இந்த மாதிரி தப்பான எண்ணங்களை போக்குறதுக்கு தான் முயற்சி பண்றேன். இந்த வீட்டுல சீக்கிரம் அந்த நாள் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு காலத்துல நம்ம ஒன்னா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரிஷி வீட்டுக்கு வருவான்ல, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்கல்ல. நீ சீரியஸா கேக்குறியா இல்ல நக்கல் பண்றியா? உங்களுக்கே தெரியும்ல, ஏன் இதை கேக்குறீங்க? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த லக்ஷ்மியை காப்பாத்த உங்களால எவ்வளவோ முயற்சிகள் எடுக்க முடியும் போது ரிஷி யாரு? உங்களோட பையன் தானே, நீங்க தானே அவனுக்கு அப்பா. தரித்திரம் பிடிச்ச அந்த லக்ஷ்மியை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க, ஆனா நம்ம பையனை காப்பாத்த பாரு, லக்ஷ்மி இந்த வீட்டு மருமக. அவளை என் சொந்த பொண்ணா பாக்க தரித்திரமாவும் இருக்கா. கடவுளால படிச்ச எந்த ஒரு மனுஷனும் தரித்திரமா இருக்க மாட்டான். இன்னைக்கு அப்புறம் எந்த ஒரு மனிதனையும் பார்த்து நீ தரித்திரம்னு சொல்லக்கூடாது. இப்போ நீ அவளை பார்த்து தரித்திரங்கிறல. அன்னைக்கு கேட்டல, லக்ஷ்மி டெரரிஸ்ட் கிட்ட என்ன சொன்னா? எல்லாரையும் படைக்கிறவன் அவன் தான், அவனால படைக்கப்பட்ட யாரும் தரித்திரம் இல்லைன்னு சொன்ன. அவ சொன்னதை ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பா. ரியலி? சரி, இந்த மாதிரி விஷயம் எதுவும் இல்லைன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அதாவது ஏழை, பணக்காரன், பெரியவன், சின்னவன் அப்படி யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அப்புறம் சிலர் சந்தோஷமா, சிலர் வருத்தமா இருக்க மாட்டாங்கல்ல. வெயில படைச்சது கடவுள்னா நிழலையும் அவர் தான் படைச்சிருக்காரு. பகல படைச்ச கடவுள் தான் இரவையும் படைச்சிருக்காரு. கெட்டதை படைச்ச கடவுள் தான் நல்லதையும் படைச்சிருக்காரு. நான் கெட்டதுன்னு சொல்றது எதை தெரியுமா? அந்த லக்ஷ்மியை தான் அவ தரித்திரம் பிடிச்சவ. சும்மா இருங்க, நேரடியா விஷயத்துக்கு வாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியணும். நீங்க ரிஷிக்காக என்ன பண்ண போறீங்க? வேலைக்காக அந்த லக்ஷ்மிக்காக எவ்வளவோ பண்ணிட்டீங்க. நம்ம புள்ள ரிஷிக்காக நீங்க ஏதாவது செஞ்சீங்களா இல்லையா? நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற நீலம்? நான் இங்க உட்கார்ந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கேன்னா எனக்கு மட்டும் மனசு வலிக்கலையா என்ன? எனக்கும் மனசு வலிக்கதான் செய்யுது. அதுவும் எனக்கு ஏன் மனசு அதிகமா வலிக்குதுன்னா, ரிஷி கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் ஒரு அருமையான காரியம் பண்ணான். என்னையே எடுத்துக்க, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் தைரியம் வந்திருக்காது நீலம். அவன் நேர்மையானவன், அதனாலதான் அவனுக்காக நான் இன்னும் அதிகமா வருத்தப்படுறேன். நீங்க அதிகமா வருத்தப்படுறீங்க, அதை நானும் ஒத்துக்கிறேங்க. ஆனா அதுக்கு நீங்க சொல்ற காரணத்துல நியாயம் தெரியல. என் பையன் ரொம்ப நேர்மையானவன், ஒழுக்கமானவன் கூட, நல்லவன் தான். ஆனா வயசுல சின்னவன், அதனால அப்பாவியா இருக்கான். அவன் எல்லா பிரச்சனைகளையும் தான் தலைமையில போட்டுக்கிட்டான்.
மொத்த கஷ்டத்தையும் தானே ஏத்துக்கிட்டான். அவன் பண்ணது எதுவுமே சரியில்லை, தப்பா பண்ணிருக்கான். இது பாருங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்தை விட்டுடுவாங்க. நீங்க எனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க, ரிஷி எப்போ உங்க வீட்டுக்கு வருவான்? இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? அதுக்காக எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ் இருக்காரு, அவர் கூட 3 லாயர்ஸ் டீமே இருக்கு. எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமான விஷயம், என் மக லக்ஷ்மி, அவளும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. வாட் அகைன் அண்ணா? அண்ணி இவ்ளோ தூரம் சொல்லியும் அதுக்கப்புறமும் லக்ஷ்மியா? ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹர். அவ சும்மா நாடகம் ஆடுறா. நாட் அகைன் கரிஷ்மா. உன்னோட அண்ணி கிட்ட நான் என்ன சொன்னேன்னு கேட்டல? சோ நாட் அகைன். அண்ணா இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, வாயம். கூடிய சீக்கிரமே ரிஷி வீட்டுக்கு வருவான். 2 நாள். உங்களுக்கு 2 நாள் தான் டைம். 2 நாளைக்கு அப்புறம் தசரா வருது. அதுக்குள்ள என்னோட ரிஷி வீட்டுக்கு வரலன்னு வைங்க, நான் இந்த வீட்ல தசரா கொண்டாடவே மாட்டேன். அண்ணி கிச்சனுக்கு போயிருக்காங்களா? ஆனா எதுக்கு? ஆயுஷ், அண்ணி என்னாச்சு? கிச்சனுக்கு போனீங்கன்னாங்க, என்னாச்சு? ஏன்? ஆமா, ஏன்? என்ன ரிஷியை விடுவிக்க ஒரு வழி கிடைச்சிருச்சு. என்ன சொல்றீங்க? அது என்னன்னு எனக்கு சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கவே இல்ல எந்த ஆயுஷ். விஷயத்த சொல்றீங்க? சிசிடிவி. சிசிடிவி? சிசிடிவி? கிச்சன்ல கேமராஸ் இருக்கு. கிச்சன்ல தானே எல்லாமே நடந்தது. அங்கதான் சமைச்சோம். யாராவது விஷத்தை கலந்திருந்தாங்கன்னா அதுல நல்லா தெரிஞ்சிருக்குமே. எனக்கு கலக்கிறவன் கிச்சன்ல இருந்திருப்பான். அப்படின்னா கேமரால இருக்கிற ஃபுட்டேஜஸ் பார்த்து குற்றவாளி கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, எஸ் எஸ். வாங்க வாங்க அண்ணி, நீங்க ஜீனியஸ் அண்ட் நான் ஒரு இடியட். இது ஏன் எனக்கு தோணவே இல்ல? என்ன என்ன இடியட்னு சொன்னதுக்கு ஸ்மைலா? பயங்கரமா சிரிக்கிறீங்க. இல்ல ஆயுஷ், நான் எதுக்காக இப்ப சிரிக்கிறேனா, நம்மளால உண்மையான குற்றவாளியை பிடிக்க முடியும் இல்லையா? எஸ் அண்ணி, வாங்க நாம இப்பவே போய் செக் பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க, அந்த சரி, பக்கம். ஓகே. இந்த மாதிரியான இடத்துல பாவம் ரிஷி எப்படி தங்கி இருக்கான்? எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கானோ தெரியலையே. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லக்ஷ்மி தான். கடவுளே, என் பையன் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டான்னா போதும், வேற எதுவும் வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த லக்ஷ்மியை வீட்டை விட்டு விரட்டி ஆகணும். ரிஷி, வேண்டாம். கோபம் வர்றது இயற்கைதான். சின்ன வயசுலயும் நீங்க இப்படித்தான் நடந்துப்பீங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு என் மேல கோபம் வருமோ என்ன நீங்க கட்டி பிடிக்க விட மாட்டீங்க. ஞாபகம் இருக்கா? அப்போ நீ எனக்காக உன் தப்பு மொத்தத்தையும் திருத்திப்ப. இப்பவும் அப்படி செய்வியா? அஃப்கோர்ஸ் பண்ணுவேன். என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. கோர்ட்ல எல்லாம் உண்மையை சொல்லிடு. முன்னாடி நீ சொன்னது எல்லாம் பொய்ன்னு சொல்லிடு. நான் குற்றவாளி கிடையாது, குற்றவாளி அந்த லக்ஷ்மி தான். அவளை காப்பாத்துறதுக்காக நான் பொய் சொன்னேன்னு சொல்லிடு. அம்மாவுக்காக சொல்லுவல்ல? மாம், நான் உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அது என்னன்னா, எனக்கு நீங்க தான் நல்ல விஷயம் கத்து கொடுத்தீங்க, நல்லது செய்ய கத்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் என்னன்னா, எப்பவும் உண்மைக்கு துணையா இருக்கணும், உண்மைக்கு தான் கை கொடுக்கணும். ஒருவேளை இப்ப நீங்க சொல்றதை நான் செய்யணும்னா அப்ப அதை நான் கோர்ட்லயே பண்ணிருப்பேன்ல. எதுக்கு இங்க வரணும்? இது பாரு, பதில் சொல்லு, பேச்ச மாத்தாத. நேரா விஷயத்துக்கு வா. நான் சொன்னதை செய்வியா மாட்டியா? இப்பெல்லாம் உனக்கு லக்ஷ்மி தான் முக்கியமா இருக்கால்ல? பெத்த அம்மாவை விடவா? அம்மாவை ஹர்ட் பண்ணுவ, லக்ஷ்மி ஹர்ட் பண்ண மாட்டேல்ல? மாம், உங்களை தாண்டி யாரும் இல்ல, இருக்கவும் முடியாது மாம். நீங்க தான் எனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க, உயிரை கொடுத்தீங்க. ஆனா லக்ஷ்மி அந்த உயிரை காப்பாத்திருக்கா. ஒரு தடவை, பல தடவை மாம். நீங்க குடும்பத்தை கொடுத்தீங்க, அவ குடும்பத்துக்கான அர்த்தத்தை கத்து கொடுத்திருக்கா. நீங்க சந்தோஷத்தை கொடுத்தீங்க, லக்ஷ்மி சந்தோஷமா வாழ கத்து கொடுத்திருக்கா. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க கத்து கொடுத்தீங்க, ஆனா லக்ஷ்மி அந்த வெற்றியை பகிர்ந்துக்க கத்து கொடுத்தா. நான் இந்த இடத்துல தனியா இருக்கும்போது அப்பதான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டேன். அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கலாம்.
பட் அம்மா தான் லைஃப் கொடுப்பாங்க. இருந்தாலும் லைஃப் பார்ட்னர் அது வைஃப் தானே மாம். மாம் மாம் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்களும் சரி, லக்ஷ்மியும் சரி. மாம், நான் உங்க 2 பேருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். உங்களை நான் வருத்தப்படவும் விட மாட்டேன். மாம், என் மனசுல இருக்கிற விஷயத்த அதை உங்களால மட்டும்தான் மாம் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்க என்னோட அம்மா. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதல்ல? புரியுதுப்பா. இன்னொரு விஷயமும் நல்லா புரியுது. என் புள்ள பெரிய ஆளாயிட்டான். எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிறான். அம்மா கிட்டேயே மெச்சூர்டா பேச ஆரம்பிச்சிட்டான். நீ இங்க எத்தனை நாள் வேணாலும் இருந்துக்கோப்பா, என்ன வேணாலும் நீ உணர்ந்துக்கோப்பா. ஆனா நீ கருவா இருக்கும்போது 9 மாசம் என் வயித்துல இருந்தியே, அப்ப உன்னை பத்தி நான் மட்டும்தான்ப்பா உணர்ந்தேன். உன்னோட இதயம், அது துடிக்கிற துடிப்பு எனக்கு தானே முதல்ல தெரியும். அந்த நிமிடங்களை சந்தோஷமா நான் வாழ்ந்திருக்கேன். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நான் மட்டும்தான் உணர்ந்திருக்கேன். இப்போ இவ்வளவு பெரியவனா நீ வளர்ந்துட்ட. லைஃபுக்கோ லைஃப் பார்ட்னருக்கோ இருக்கிற வித்தியாசத்தை சொல்ற அளவுக்கு. பட் என்னால ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்க முடியுது. நீ என்னோட பையன்பா. இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும் ரிஷி. நீ சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் இல்ல ரிஷி, நான் சொல்ற உண்மைகளை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அந்த லக்ஷ்மி உன் வாழ்க்கையில வருத்தங்களையும் கஷ்டங்களையும் மட்டும்தான் கொண்டு வருவா, புரிஞ்சுக்க. மாம், இப்பவும் நீங்க அதே தான் சொல்றீங்க. ஆனா நீங்க இவ்வளவும் பாத்தீங்க ரிஷி. நான் இவ்வளவு தூரம் பார்த்த பிறகுதான்ப்பா சொல்றேன். அப்ப இதுல தான் பிரச்சனை இருக்குமோ? எண்ணங்கள், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ரிஷி, ஆனா மாம், எனக்கு தெரிஞ்சு லக்ஷ்மி எனக்காக மட்டும் இல்ல, நம்ம மொத்த குடும்பத்துக்கும் சந்தோஷத்தை கொண்டு வருவா. நீ மட்டும் சின்ன பையனா இருந்திருந்தா உன் காதை திருகி இந்த ரூம்குள்ளேயே உட்கார வச்சிருப்பேன். நீ சின்ன பையன், உனக்கு எதுவும் தெரியாது, அமைதியா இருன்னு உட்கார வச்சிருப்பேன். ஆனா இப்ப மாம், இல்ல, வேண்டாம், எதுவும் சொல்லாத. நான் உன்கிட்ட ஆர்கியூ பண்ண வரல. ஆர்கியூ பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீதான் உன் கண்ணை மூடியே வச்சிருக்கியே. அதோட எனக்கு அந்த லக்ஷ்மி மேல எந்த நம்பிக்கையும் கிடையாது. இனியும் அவன் மேல நம்பிக்கை வராது. உன் உயிரை அவ காப்பாத்தி இருக்கான்ல, எதுக்காக? உன் பேரை கெடுக்கிறதுக்காக காப்பாத்தினாளா? ரிஷி, வெளியே என்ன நடக்குது தெரியுமா? எல்லாரும் வானத்துல உன் பேரை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உன் பேரை கால்ல போட்டு நசுக்குறாங்க. நீ ஒரு ஏமாத்துக்காரன், துரோகி, அப்புறம் பணத்துக்காக மக்களுக்கு விஷம் வைக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது. நான் உன்னை பார்க்க இங்க வந்தா, நான் ஜெயில தனியா இருக்கும்போது நிறைய யோசிச்சு என்ன பக்குவப்படுத்திக்கிறேன்னு கிளாஸ் எடுக்கிறியே, என்ன பத்தி யோசிச்சு பாத்தியா? உனக்காக நான் கஷ்டப்படுறத புரிஞ்சுக்கடா. மாமி, எனக்கு எதுவும் புரியாம இல்ல. நீங்க கஷ்டப்படுறது தெரியும். பட் ஐ ப்ராமிஸ் யூ, யாரெல்லாம் என்னோட பேரை போட்டு நீங்க மிதிக்கிறாங்கன்னு சொல்றீங்களோ அதே ஜனங்க என்னோட பேரை மேல கொண்டு போவாங்க. ஐ ப்ராமிஸ் யூ. அதே மாதிரி உங்களையும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதே ஜனங்க. மாம், எல்லாமே முன்ன மாதிரியே சரியாயிடும். பட் ஒரே ஒரு கண்டிஷன் தான். நீங்க மட்டும் எப்பவும் என் மேல கோவப்படாதீங்க. ஏன்னா நீங்க என் மேல கோவப்பட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு மூச்சு விடவே கஷ்டமா. மறுபடியும் இந்த மாதிரி பேசினா அரைஞ்சிடுவேன். நீ ரொம்ப குறும்புக்காரன் தான். என்னை எப்படி எல்லாம் சமாளிக்கலாம்னு தெரிஞ்சு வச்சிருக்கல்ல. சாதாரணமாவே எனக்கு உன் மேல கோவம் வராது. இதுல இப்படி எல்லாம் வேற பேசுற. அம்மா ரிஷி, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். அதை மட்டும் நிறைவேற்றி கொடு. சொல்லுங்க, அது என்ன ஆசை? என்னோட ஆசை என்னன்னா, தசரா பண்டிகை நீ எங்களோட கொண்டாடணும். தசராவுக்கு நீ வீட்டில் இருக்கணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடணும். நீ இல்லாம அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாட முடியாது. வந்துடுவல்ல? சொல்லுடா. மாம், நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்.
ஹலோ சார். ஹலோ மேம். ஹாய் ஹலோ, எங்களுக்கு சில ஃபுட்டேஜஸ் வேணும், அது இம்பார்ட்டன்ட். சார் கிடைக்கும் சார். டேட்டும் டைம் மட்டும் சொல்லுங்க சார். எங்களுக்கு கிச்சனோட ஃபுட்டேஜஸ்லாம் வேணும். அன்னைக்கு கூட ஃபுட் பாய்சனிங் இன்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த ஃபுட்டேஜ் மொத்தமா வேணும். ஓகே மேடம். ஆக்சுவலி சார் அந்த ஃபுட்டேஜ் இங்கே இல்லை சார். அதை சென்ட்ரல் ரூம்ல இருந்தா கொண்டு வரணும். சரி, அப்ப நீங்க அங்க போங்க. ஜஸ்ட் கோ ஃபாஸ்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், போங்க ப்ளீஸ். சார் ஆக்சுவலி அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எவ்வளவு டைம் ஆகும்? இன்னைக்கே கிடைச்சிரும்ல? இல்லை மேடம், நிச்சயமா இன்னைக்கு கிடைக்காது. ஏன்னா மொத்த பேக்கப்பையும் செக் பண்ணி தான் எடுக்கணும். அதனால தான் லேட் ஆகும்னு சொன்னேன். சரி, அப்போ எப்பதான் கொஞ்சம் கிடைக்கும்? சீக்கிரம் வேணும். எப்ப கிடைக்கும்? நாளைக்கு காலையில 11 மணிக்குள்ள கொடுத்துறேன் சார். கன்ஃபார்மா? நாளைக்கு 11 o'clock வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. ஆனா அதுக்கு மேல லேட் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஃபுட்டேஜ், எங்களுக்கு அது வேணும். யா ஷூர் மேம், நானே செக் பண்ணிடுறேன் மேடம். சரி, நீங்க ஓகே ஹக் பண்ணிக்கோங்க. நான் கண்ணை மூடிக்கிறேன். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எப்படி வேணாலும் ஹக் பண்ணிப்பேன். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ரிஷி, ஓ, அப்போ உனக்கு பிரச்சனையா? சரி, லக்ஷ்மிக்கு ப்ராப்ளமா? நீ கண்ணை மூடிக்கூடா. ஓ ஓடுறியா? ஓகே. இங்க பாரு, நான் இப்படி கட்டி பிடிக்கிறதுனால நீ அதை தப்பா எடுத்துக்காத, ஓகே? எனக்கு கொஞ்சம் தைரியம் கிடைக்குது, அதனால தான் கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டேன். எனக்கு அப்பதான் நிம்மதி கிடைக்கும். ஒரு தலைமுறை பொறுத்திருந்தது. அதனால நீயும் எதையும் தப்பா எடுத்துக்காத. ஏன்பா ஆச்சா, என்ன எவ்வளவு நேரம்? நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். பெர்மிஷன் கொடுத்தா கண்ணை ஓபன் பண்ண. வேண்டாம் வேண்டாமா? அண்ணி நீங்களுமா? இல்ல, நான் வந்து ரிஷி கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டு ஓ இருந்தேன். அப்படியா? டேய், நீ திரும்பவும் கண்ணை மூடுறா. என்ன ப்ரோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? கண்ணை மூடுங்கறீங்க, ஓபன்றீங்க, ஷட்ன்றீங்க. என்ன நான் என்ன பொம்மையா? படுக்க வச்சா கண்ணை மூடிக்கும், நிமித்தினா கண்ணை திறந்துக்கும். ரிஷி ப்ரோ, நான் உங்களோட தம்பி. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்ல. எனக்கு ஹக் கிடையாதா? வாங்க. ஆயுஷ் இந்த அளவுக்கு பாசத்தை பொழிஞ்சனா அப்புறம் உன் பொண்டாட்டி வரும்போது உனக்கு தான் ப்ராப்ளம் ஆயிடும், ஓகே? உங்களை சக்காலத்தையும் நினைப்பா, எனக்கு தெரியும். அதனாலதான் நோ வைஃப் வரவே மாட்டா. வேண்டாம். நீ சரியான பைத்தியம் இல்லடா, சரி ஆகாத பைத்தியம். எதையும் புரிஞ்சுக்க மாட்டியா? அம்மா, இவனை எப்படி நீ தாங்கிக்கிற? நான் ஒன்னும் தாங்கிக்கல. இவன் தான் என்ன ரொம்ப தாங்குறான். அதுவும் கரெக்டா. ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கான். பிரதர், சொல்றத கேட்டீங்கல்ல? ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. சப்போர்ட் சிஸ்டம் மேட்டர்ஸ், உங்களுக்கும் இவங்களுக்கும். சரி, அப்புறம் பேசிக்கலாம். நீங்க மூட்டை முடிச்சு கட்டுங்க, இங்க இருந்து கிளம்ப போறோம். போலாமா? முடிச்சு கட்டணுமா? என்ன லாங்குவேஜ் பேசுற நீ? அதானே, என்ன லாங்குவேஜ் இது? ப்ரோ சாரி ப்ரோ, ஷாலு கூட இருக்கல, அவ இப்படிதான் பேசுவா. மூட்டை முடிச்சு நீ எல்லாம் ஒரு ஆளா? அதான் எனக்கும் அது அப்படியே வந்துருச்சு. வரும்போது வெறுங்கையோட தான் வந்தீங்க, அதனால போகும்போதும் அப்படிதான் போவீங்க. ஏன்னா நீங்க ஃப்ரீயாக போறீங்க பிரதர். ஃப்ரீடம். நிஜமாவா? எஸ். அடா பாவீங்களா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? மாம் வந்திருந்தாங்க. அத்தை வந்தாங்களா? உன்னை பாக்குறதுக்கா? நல்ல விஷயம்தான். அவங்களோட வருத்தமும் குறைஞ்சிருக்கும். ஆனா நான் இன்னும் அவங்கள சந்திக்கவே இல்ல. நான் அவங்கள பார்க்க போயிருந்தேன். ஆனா அப்பதான் வேண்டாம், அவங்க டென்ஷன் ஆயிருவாங்கன்னு சொன்னாரு. ரொம்ப கோவமா இருந்தாங்களா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் லக்ஷ்மி, பட் நீ மாம பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆனா மாமா என்கிட்ட ப்ராமிஸ் கேட்டாங்க. அவங்க என்கிட்ட நான் தசராவுக்குள்ள வீட்டுக்கு வரலன்னா அவங்க தசராவை செலிப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. நல்லது தானே, நீங்க ஃப்ரீயாய் வீட்டுக்கு வந்துருவீங்க. அப்ப இது பெரிய ஃபெஸ்டிவல் தானே, நல்லா கொண்டாடுவோம். வெரி வெல், கண்டிப்பா கொண்டாடணும். சரி, ஆனா ஏதாவது உங்களுக்கு கிடைச்சது?
சிசிடிவி ஃபுட்டேஜ். சிசிடிவி ஃபுட்டேஜ் ரைட்? எஸ். கிச்சன்ல சிசிடிவி இருக்கு. அந்த ஃபுட்டேஜை பார்த்தா கிச்சன்ல என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். யார் என்ன பண்ணாங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிரும். அதை என்கிட்ட எதுக்கு சொல்ற? சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணதே நான் தானே. என்ன நீ சரியான மடையனா இருக்கியே. சிசிடிவி நீ தான் அங்க ஃபிக்ஸ் பண்ணனா அந்த ஃபுட்டேஜை பார்த்து உண்மையான குற்றவாளி யாருங்கறத நீ அப்பவே கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. யூ ஆர் a life savior லக்ஷ்மி. Thank you. சந்தர்ப்பம் கிடைச்சா இப்படிதான் நல்லா குத்தி காட்டி பேசுவல. என் மைண்டுக்கு வரல. ஏன்னா அது என்ன வரல. வாட் டு டு? அதுவும் கரெக்ட் தான். என்ன சிரிப்பு? நீ மட்டும் என்ன எங்க ஜெயில இருந்தால உனக்கு இந்த ஐடியா வரலையா? பாயிண்ட். அட பரவாயில்ல, இப்பவாச்சும் வந்தது. அதாவது லேட்டா வந்தாலும் நமக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சுல்ல. இப்ப பாரு, நாளைக்கு நீங்க இருந்து வெளியே வந்துருவேன். உண்மையான குற்றவாளி மாட்டிப்பான். நாளைக்கு 11 மணிக்கு கிடைக்கும். நைஸ். ரிஷி ப்ரோ, நாளைக்கு தான் லாஸ்ட் டே. உண்மையான குற்றவாளிக்கு ஃபர்ஸ்ட் டே. ஏன்னா என் பிரதர் விடுதலையாக போறாரு. ஃப்ரீடம். தேங்க் யூ லக்ஷ்மி அண்ணி. தேங்க் யூ லக்ஷ்மி. யூ ஆர் a life savior. எஸ். கண்ணமுட்றா. என்ன இது சும்மா அடுத்த தடவை வரும்போது கருப்பு கண்ணாடி தான் போட்டு வரணும் போல இருக்கு. ரொம்ப தப்பு. இதுக்கு 2 பேரும் சாக்கு தேடிட்டு இருக்கீங்களோ? லக்ஷ்மியை கட்டி பிடிக்க எனக்கு எந்த சாக்கும் தேவையில்லை. பிகாஸ் ஷீ இஸ் மை பொண்டாட்டி. அவ என்னோட வைஃப். ஏதாவது சாக்கு வேணுமா? வேணால. அப்படின்னா வா, திரும்ப ஹாக் பண்ணிக்கலாம். நியாயமா அது? ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு சரி என்னமோ போங்க.